ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மலபார் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பவுலில் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா பனஞ்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா ஊறட்டும். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடலாம் இதை. இப்போ வந்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இருந்தால் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், அவங்க விருப்பம்தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். நான் என்ன தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் லைட்டாக நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் கலரும் மாறும். பாருங்கள், இப்போ ஓரளவு ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கறியிலையும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம், நம்ம இதுலேயும் சேர்க்குறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பழமான தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி இந்த நான் இது இப்போ ஊற வைக்கலை. நான் இது குக்கர் விசில் போட்டு தான் நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி சீக்கிரம் வேகும். அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருந்தா சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், தேவைப்பட்டா பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி வந்து நான் வந்து குக்கரில் செய்கிறேன். மட்டன் மசாலா இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஆக்சுவலி இது தம் பிரியாணி தான் செய்வாங்க. நான் வந்து ஈஸியாக இருக்கணுமே குக்கரில் ட்ரை பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஊற வச்சு அந்த மட்டனை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் கறியில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தேவையான ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு விசில் போட்டுக்கோங்க. மட்டன் வேகணும், அதனால் ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுட்டேன். கொடுத்துட்டு இப்போ 7 விசில் போனதும் எடுத்து பார்க்குறேன். நமக்கு தண்ணியும் விட்டுருக்கு. நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றலை, மட்டனும் வெந்திருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த கூட 2 விசில் கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஊற வச்ச முன்னாடியே விசில் போட்டதுமே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். மட்டன் வர தண்ணி விடும். அப்போ வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நமக்கு கொதி வர அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். நல்லா விசில் எடுத்துருங்க. இப்போ அளவு கொதி வந்துருச்சு. இப்போ திரும்பி ஓப்பன் பண்ணிவிட்டு புதினா கொஞ்சமாக நான் ஃப்ளேவருக்காக கடைசியாக போடுறேன். நீங்கள் முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. நான் குக்கர்லேயே தான் தம் போடுறேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து சைடில் வந்து கொஞ்சம் மேலே ஆனியன் போடுறதுக்காக ஆனியன் கொஞ்சமாக நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக வரைக்கும் வந்து பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன், ரொம்ப நான் சேர்க்கலை. லைட்டாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்துட்டு நல்லா உருகட்டும். இப்போ நல்லா உருகுனதும் கொஞ்சமாக ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் கடைசியாக தான் நெய் சேர்க்குறேன். நல்லா பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சீக்கிரம் செவந்துடும். இப்போ ஓப்பன் பாருங்கள், நல்லா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சுருந்தா அதுமாதிரி தம் மாரி ஆயிரும். இப்போ வந்து பொரிச்ச ஆனியனை இதோட மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம், அது அவ்வளோதான். பொரிச்ச முந்திரியும் இதோடய நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த உருக்குன நெய்யை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம 5 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு உதிரியாக வந்திருக்கும். நமக்கு அடி பிடிக்கல, கொல்லை எதுவுமே பண்ணல. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு, குலைவாகவும் வரல. அப்படியே அரிசி அப்படியே முழுசாக வந்திருக்கு பாருங்கள். உனக்கு கிண்டி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே நான் நல்லா கிண்டி காட்டுறேன். அடியே பிடிக்கல துள்ளி கூட. நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.